சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 12ஆம் நாள் 26/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரதீரராக ஆலய வழிபாடுகள் செய்வதும், வீடுகளிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்வதும் வாழ்வில் உயர்வுகளையும் சிறப்புகளையும் தரக்கூடியது. இப்பொழுது ஆனி மாதத்து பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த சக்தி ஆலயங்களில் ஒன்றாகிய நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தில் இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்னை பராசக்தியானவள் எப்பொழுதுமே ஸ்ரீசக்கர மத்தியஸ்தாயை நமஹா என்று அம்பாளுக்கு ஒரு நாமம் உண்டு. இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியிலே வாசம் செய்பவள். இந்த ஸ்ரீசக்கரம் என்பது 9 ஆவரணங்களை கொண்டது. அது மேரு என்கின்ற வகையிலே 9 ஆவரணங்களும் கீழிருந்து மேலாக வரக்கூடியதும் இருக்கு. பூபரஸ்தம் என்று ஒரு தகட்டிலே கீறி வைக்கின்ற வடிவமும் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டு. அவர் அந்த ஸ்ரீசக்கரத்திலே 9 ஆவரணங்கள். அந்த 9 ஆவரணங்களுக்கு 9 பெயர்கள். முதலாவது ஆவரணம் திரைலோக்கிய மோகன சக்கரம் என்று பெயர். இரண்டாவது ஆவரணம் சர்வாசாபரி பூரக சக்கரம். மூன்றாவது ஆவரணம் சர்வ சக்ஷோபன சக்கரம். நாலாவது ஆவரணம் சர்வ சௌபாக்கியதாயக சக்கரம். ஐந்தாவது ஆவரணத்திற்கு சர்வார்த்த சாதக சக்கரம் என்று பெயர். இந்த ஆறாவது ஆவரணம் சர்வ ரக்ஷாகர சக்கரம். ஏழாவது ஆவரணம் சர்வரோககர சக்கரம். எட்டாவது ஆவரணம் சர்வ சித்தி பிரதாயக சக்கரம். ஒன்பதாவது ஆவரணம் சர்வானந்தமய சக்கரம் என்று இந்த 9 ஆவரணங்கள். அந்தந்த ஒவ்வொரு ஆவரணங்களிலும் அந்தந்த தேவதைகள் சக்திகள் எல்லாம் பூஜிக்கப்பட்டு இந்த ஸ்ரீசக்கரம் அங்கே அம்பாளுடைய பாதத்திலே இருக்கும். பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஸ்ரீசக்கர யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். பல்வேறு சக்திகளை தரக்கூடியது. இந்த ஸ்ரீசக்கரத்திலே குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடியது. அவ்வாறான இந்த ஸ்ரீசக்கரம் சக்தியோடு கூடியதாகிய அன்னையானவள் நைனையிலே நாகபூஷணியாக இருந்து அருள்பாலிக்கின்ற நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய இந்த மகோத்சவம் காலை மாலை உற்சவங்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சென்று வணங்கி வழிபடுகின்ற வகையிலும், ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த ஓம் தொலைக்காட்சி மூலமாக நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு உலகம் பூராம் இருக்கின்ற நாகபூஷணி அம்மையினுடைய அடியவர்கள் பக்தர்கள் எல்லாம் அந்த கண்கொள்ளா காட்சிகளை காணுகின்ற வகையிலே தினமும் இந்த ஓம் தொலைக்காட்சியிலே நேரலை ஒளிபரப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு சிறப்பான இந்த அம்பிகையினுடைய திருவருள்
உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நாம் வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.